ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புளி தண்ணி, குழம்பு பவுடர், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சம் நிறைய பூண்டு எடுத்து வச்சுருந்தேன். அன்றைக்கி கொல்லி கருவாடு மீதி இருந்தது, அதனால் அதை போட்டு குழம்பு வச்சுக்கலாமேன்னு அது கூடவே கத்திரிக்காயும் ஒரு 2 உருளைக்கிழங்கும் இருந்தது. எல்லாத்தையுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு எல்லா காயும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரைச்சி வச்சுருந்த அந்த குழம்பையும் அதில் ஊற்றி அது கொதி வந்தோடனே ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் தேங்காய், சோம்பு, தண்ணி விட்டு பால் எடுத்துட்டேன். நான் 3 பாலுமே ஒன்றா எடுத்து கலந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கிடையில் இதுவும் வெந்து வந்துருச்சு. அந்த குழம்புலையே அந்த பாலையும் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம கழுவி வச்சுருக்கிற நான் அன்றைக்கி எடுத்திருந்த கொல்லிக்கருவாடு குழம்பு கொல்லிக்கருவாடை அதில் போட்டுட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம்னா ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். அது வெந்து வந்தோடனே மேலே வர ஆரம்பிச்சிரும். கொதிச்சோன்னே போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். மூடி வச்சுட்டு இடையில மீனெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம்ல, மீன் குழம்புக்கு, அது மாதிரி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் கோர்ஸாக தட்டி அதை குழம்புல போட்டுட்டு ஒரு கொதி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். வெளியில் வச்சுருந்தாலே 3 நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு கூட இருக்கும். இன்னும் கூட நம்ம திக்காக பண்ணணும்னா இன்னும் கிரேவியை சுண்ட வச்சுக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லிக்கருவாடு டேஸ்டான குழம்பு ரெடி. அன்னைக்கு சாதம் வச்சுட்டு இந்த குழம்பு, முட்டையை வேக வச்சுருந்தேன். எனக்கு முட்டை கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இந்த குழம்பு இருந்ததுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.